guys, ஃபிளாஷ்கார்ட்டோட சூப்பர் ஸ்பீட் சேல் முடிஞ்சதுன்னு கவலையா இருக்கிறீங்களா? அப்கமிங் வீக்ல பிளாக் ஃப்ரைடே சேல் வருது. கமிங் 19th and 28th December. சடாலடி வந்துட்டானுங்களா? ஓகே ஓகே, லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச் டின்னர் அடிக்கிறோம். பின்னாடியே ஒருத்தர் வரான், பின்னாடியே 2 பேர் வராங்க. இறங்கினீங்கன்னா கன் எடுத்தீங்கன்னா விளையாடலாம், கன் எடுத்தீங்கன்னா அடிக்கலாம். டேய் கை வைக்கண்டா, ஆடாமறா. டேய் நான் நிர்வே பண்றேன். டேய் தல அங்க வரான் பாருங்க. டேய் 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 எதுக்கு சும்மா கத்திட்டு இருக்க? கீழே முடி கேக்குது. அம்மா குளிச்சிட்டு சாப்பிட கூப்பிட்டாங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்னமோ சொல்றா. உன்கிட்ட போய் கேட்ட மாதிரி போன் வருது, எடுக்கிறானான்னு பாரு. கிளம்ப வண்டி எடு. ஏய் வந்துட்டேன்டா. இந்த சைடு வா. ஓகே, எங்க போற சொன்னா எங்க போறான் பாரு. எனக்கு போறா. வெய் ஸ்மோக் போடுங்க. எமோட் போட்டுருந்தான்டா, அடிச்சிட்டான்டா. அதான் தேவையா உனக்கு இந்த வீர? ஹலோ, என்னடா பண்ற? கேம் விளையாண்டுருக்கேன்டா. டேய் என் கிரெடிட் கார்டில் 1500 அனுப்பிச்சு விட்ருக்கேன். என்னது? ஏடா சரி, என் ஃப்ரெண்டு கோபி தெரியுமில்ல, அவனுக்கு அனுப்பிச்சு விட்ரு. சரி இரு, முடிய போற அனுப்பிச்சு விட்றேன் இரு. டேய் சீக்கிரம் அனுப்பிட்டு போய் விளையாடுறா, பில் கவுண்டரில் இருக்கேன். டேய் ஐயோ பிஸ்கெட். நைஸ் கேட்சரா கோபி. ஹலோ டேய் அவனுக்கு அமௌண்ட் மட்டும் அனுப்பிச்சுணுமாமா. நான் அனுப்பிச்சு விட்டு வந்துடுறேன், எனக்கு கவர் மட்டும் பண்ணிக்கோ. முன்னாடி அப்படியே ஏறலாமா? ஒருத்தனாண்டா இங்க போடு. We're the best. சரி 11 மணிக்கு வாங்க. பை. சொல்லுத்தல. டேய் எங்கடா போன? எவ்வளோ டைம்டா கால் பண்ணுறது? குளிக்க போயிருந்தேன்டா. என்னாச்சு? ஏன்னா ஒன்றுமானா அமௌண்ட் அனுப்பல. அமௌண்ட் வரலையா? அமுச்சு விட்டேன்டா. கோபிக்கு அப்ளை போன மாதிரி காமிச்சது எனக்கு. என்ன சொல்ற? டேய் கோபி உனக்கு அனுப்பிச்சிருக்கானா பாரு. இல்லடா வரலையா? உன் ஃப்ரெண்டு நம்பர் சொல்லு. 956658. வந்துட்டான் பாரு அவன். ஹாய்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா, பார்க்க சொல்லு. டேய் தலை, ஜிபேல உனக்கு ஹாயின் மெசேஜ் வரும், அந்த நம்பருக்கு அனுப்பினியான்னு பாரு. பார்க்குறேன். ஐயோ ஹாய் வந்திருக்கு. ஆனால் இந்த நம்பருக்கு அனுப்பிச்சுடாம வேற நம்பருக்கு அனுப்பிச்சு விட்ருக்கேன். அட பைத்தியாரா, யாருக்கு அனுப்பிச்சினா தெரியுமா? இல்லடா. ஆனால் அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான்டா ப்ரோன்னு. இரு நான் கேட்டு பார்க்குறேன் ராங்லி சென்டுன்னு. அது சரி, பில் எப்படி பே பண்ணீங்க? ஓடிக்கின்னு வந்துட்டீங்களா? அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன்டா. ஜிபேல அவன் நம்பர் இமேஜ் தெரியுதான்னு பாரு. இல்லடா தலை, 2 months பிஃபோர் ஸ்கேனரில் பே பண்ணி என்னமோ இவன்ட்டுன்னு வாங்கியிருக்கிறேன். அதான் அவன் நம்பரும் தெரியல, அவன் இமேஜும் வைக்கல. சாரா தலை, உனக்கு நெக்ஸ்ட் மந்த் எப்படியாச்சும் தரேன்டா. டேய் நான் உன்கிட்ட கேட்டேனா? வாங்க முடியுதான்னு பாரு, இல்லைன்னா விடு, நான் தானே பார்த்துக்கலாம். சரி வாங்க. அனுப்பிச்சு விட்டானா அனுப்பிச்சு விடு. என் அக்கௌண்ட் லாக்கில் இருந்துச்சுடா, அதுவும் உனக்கு அனுப்பிச்சு விட்டேன். வாங்குறேன். சரி பரவாயில்ல விடு, பார்த்துக்கலாம்.
ஹூஸ் திஸ்? யாரா நீ? உன்ட்டு வந்து நான் 2 months பிஃபோர் என்னடா வாங்கினேன்? அது தெரிஞ்சா கூட நீ யாருன்னு கண்டுபிடிச்சிருவனே. அசோக், தெரியாம சென்ட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு கோபிநாத்னு நினச்சி ரிட்டர்ன் சென்ட் பண்ணுறீங்களா? ரைட்டு ப்ரோ, நோ ப்ராப்ளம், சென்ட் யூ பேமெண்ட். நல்லவன் தான் போல. தேங்க்ஸ் ப்ரோ. எனக்கு யார் ப்ரோ ஒர்க்கில் இருக்கேன் முடிச்சு பண்ணுறேன். ஐயோ, அமௌண்ட் அனுப்பிட்டு போய் ஒர்க் பண்ண வேண்டியதாண்டா நீ. இப்போ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃப்ரெண்டுக்கு அர்ஜென்ட்டாமா ப்ரோ. ரைட்டு, ரிப்ளை எதுவும் வரல. போய் புதிய அடைச்சிட்டான். உன்னை நல்லாவே நினச்சேனேடா. வருமா வராதா? வரும், ஆனா வராது. டேய் இங்கே போகிறேன். டேய் எவனோ எனக்கு பணத்தை மாற்றி அனுப்பிச்சுட்ருக்கான். 1500 என்னடா சொல்கிற? உன் நம்பர் தெரியுமா அவனுங்களுக்கு? நீ யாருன்னு தெரியுமா? தெரிஞ்ச கால் பண்ணியிருப்பானே. எங்கே ஃபோனை கொடு. ரைட்டு விடு, ஆர்டர் போட்டு சாப்பிட்றலாம். அவனை பிளாக் பண்ணிட்டேன். டே டே கொடு, 2 நாள் போட்டோம், அப்புறம் ப்ளாக் பண்ணிக்கலாம். பையன் பயன்ட்டான் போல, மெசேஜாக பண்ணிட்டுக்கிறான். எனக்கு சிக்கன் பிரியாணி. எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? ஐ இந்த இருக்கு. இது ஆயுசு நடந்துச்சு. அன்னைக்கு என்ன பார்த்து சிரிச்சியா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? போ, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க. ஹை, இந்த பையன் இருக்கட்டும். திமிர பாரு. கவலைப்படாது, வந்துடும். நீ ஃப்ராடா இல்லையான்னு பார்த்துட்டு அனுப்புவான். ஹேய், நானே பெரிய ஃப்ராடு. உனக்கு மட்டும் எப்போ இப்படியே வந்து மாட்டுறானுங்க? இதுக்குள்ள ஒரு குடுப்பணம் வேணும்டா. பா, இன்னைக்கு ஒர்க் ப்ரெஷரில் கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்ட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி ஒருத்தன் அமௌண்ட் அமைச்சிருக்கான். அடுத்தவன் காசில் சாப்பிட்றது ஒரு தனி சுகம்தான் இல்லை? தம்பி உனக்கு தெய்வம் நான். எப்போ அவன் பணம் என் அக்கௌண்ட்டில் வந்துச்சோ அப்போவே அந்த பணம் எந்து. உனக்கு நான் தான் தெய்வம். ஆமாம்மா தெய்வமே, இன்னைக்கு நம்ம காட்டில் மழை தான். யாரா? அவன் தான் ப்ரோ. ஃப்ராடுன்னு டவுட் வந்தா நம்பர் வச்சுட்றேன், கால் பண்ணுங்கன்னு போட்டிருக்கான். பாவண்டா. என்ன பாவம்? நானும் தான் ஒருத்தருக்கு 4000 அமிச்சாம வந்தேன். அவன் எனக்கு திருப்பி அமிச்சான். இந்த பாரு, 1500 நம்மளே இந்த ஆட்டம் ஆடுறோமே, 4000 அவன் என்ன ஆட்டம் ஆடிருப்பான். என்ன இருந்தாலும் நம்மளும் என்ஜாய் பண்ணுறது தப்பு இல்லையா? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன். இப்போ நம்மளே ரோட்டில் போகிறோம், கீழே ஒரு காசு கிடக்குது, அதை எடுத்து நம்ம என்ன போலீஸ்கிட்ட கொடுக்குறோம்? நம்மளை தானே செலவு பண்ணிக்கிறோம். போட்டவன் தெரிஞ்சால் போட்டிருப்பான், தெரியாமல் போட்டிருப்பான். அதே மாதிரி தான் இங்கே கீழே போகிறதுக்கு பதிலாக மாற்றி எனக்கு அமிச்சிட்டான். விடு, இனிமேல் கவனமாக இருப்பான். கரெக்ட் தான், நம்மளும் செலவு பண்ணியிருப்போம் தான். அது யாரும் தெரியாத வரைக்கும். இப்போ தான் தெரிஞ்சிருச்சுல. இப்போது இவனுக்கு நான் என்னோட இதே பணத்தை அனுப்பிவிட்டேன், அவன் திருப்பி அனுப்புவாங்கிற? தெரிலடா, அது அவன் கேரக்டரை பொறுத்து. 50-50 சான்ஸ் இருக்குல்ல. என்ன 50-50? 2 கட்டே நிற்காத, மெஜாரிட்டி சொல்லு. அனுப்ப மாட்டான். இங்கே எதுவும் கேரக்டரை பொறுத்து இல்லை. இங்கே எவனும் நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லை. அவன் லாபத்தை பார்த்தா இருக்கானுங்க. விடு, எனக்கான நட்டத்துக்கு அவன் மூலியமாக கிடைச்ச லாபம் இது. அவனுக்கு ஏதோ சொல்லிச்சு அவன் சிக்குவான். என்னமோ வில்லன்ஸ் ஆர் நாட் born, they are made. ஏது டைலாக் பா. மூட்டு திண்டாடே. இருந்தும் பயனும் இல்லையே, கடனை வாங்கி போட்டு எங்கப்ப மண்டையை போட்டு வட்டி போட்ட குட்டியை கட்டி கிளியது அசோக் ஜட்டி. தேங்க்ஸ் ஃபார் த பிரியாணி. இவன் பைத்தியக்காரன். அப்படி என்ன வேலை பண்ணுறானோ? ஒரு வேலை சீச்சி அப்படிலாம் இருக்காது. இன்னும் தூங்காம என்னடா பண்ணிருக்க? எந்திரிச்சு போ. ஏன் சோகமா இருக்க? இன்னும் அமௌண்ட் வரலையா? சரி விடு, இப்போ எவன் சரி தப்பெல்லாம் பார்க்குறான்? அவன் லாபத்தை தானே பார்க்குறாங்க. உன் ஃப்ரெண்டு தான் முடிஞ்சாத்தா, இல்லைன்னா விடுன்னு சொல்லிட்டாங்களா? அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க?
கரெக்டு தான். அப்படி இருக்கிற சொசைட்டிலையும் நான் அமௌண்ட்டு திருப்பி தரேன்னு சொன்னதுக்கப்புறமும் நஷ்டமானாலும் பரவாயில்ல வேணான்ங்கிறான். அவனுக்காகவாச்சும் நான் தொலைச்சா மட்டும் கண்டுபிடிச்சி தரணும்ல. சரி தூங்கு போ, மார்னிங் பார்த்துக்கலாம். ம் மார்னிங் ஆச்சும் அனுப்ப சொல்லி கேட்போம். நாளைக்கு மார்னிங் மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வரல செத்தடா நீ என் கையில். எம்மா எந்திரிச்சு போடா. என்ன ஃபீலிங் உனக்கு? காசை மாற்றி அமுச்சு விட்டு. முஸ்துஸ் ஏய் யாரா நீ? ஏய் வாடி எங்க அங்க வர யாரா நீ? அமௌண்ட் ஒரு நிமிஷம் அனுப்ப மாட்டியா? நல்லவனாட்டா பேசுன. என்ன பாரு இங்க பாருடா. எப்படா பார்க்கறது? என் சிஸ்டம் மூடி இருக்கு. என்ன சொன்ன? ஃபேஸ் ஃபேஸ் ஏன்டா எனக்கு ஞாபகம் இல்லை. வெயிட்டு தம்பி, வெயிட்டு தம்பி, வெயிட்டு தம்பி, வெயிட்டு தம்பி. இது வேற. டேய் எங்கடா போற காலங்காத்தால சாப்பிடாம கொள்ளாம? அல்சர் வந்து தொலைய போகுது. இந்த நேரம் தூங்கிட்டு தானே இருப்ப, எங்க போற? வந்துடுவேன். எது இப்ப வந்துருவியா? அப்படி எங்க தாண்டா போற? ஒருத்தர் நாக்கு பிடிங்கிட்டு சாவரமே நான் நறுக்குன்னு கேட்க போறேன். தானா என்ன இடம் வித்தியாசமா இருக்கு. ப்ரோ இங்க கோபிநாத்னு யாராச்சும் இருக்காங்களா? அப்படியெல்லாம் இங்கே யாரும் இல்லையே ப்ரோ. இல்லையா ப்ரோ? இங்க 2 months பிஃபோர் இங்க தானே இருந்தாங்க. அது 2 months பிஃபோர் ஃப்ளாஷ் கார்டு சூப்பர் ஸ்பீட் சேல் போட்டிருந்தாங்க ப்ரோ. அது லாஸ்ட் மந்த்தே லீஸ் முடிஞ்சு. அவங்க பழைய ஹப்புக்கே போயிருப்பாங்க, வேணா அங்கே போய் பாருங்க. யாராச்சும் நம்பர் இல்லை ஹப்போட லொக்கேஷன் தெரியுமா? நம்பர் இருக்கு ப்ரோ, ஆனால் கோபிநாத்னு யாரும் இருந்த மாதிரி தெரியல. இங்கே தானா? ஆமாம் ப்ரோ, நைட் ஷிஃப்டாக இருக்கலாம். முடி கூட நிறைய வச்சிருப்பாப்புல. இங்கே தான் நான் பார்த்தேன். ஆமாம் ப்ரோ, இங்கே இருந்தார், ஆனால் நான் பேசினதில்லை. அவர் அந்த அப்பில் இருப்பார். இன்னொருத்தர் நம்பர் வேணா தரேன், அங்கே போய் பாருங்க. அவர் பேர் பிரகாஷ், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 9092676401. ஓகே. பேர் பிரகாஷ். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது. ப்ரோ அவர் எடுக்கல ப்ரோ. நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கன்னா நான் டேரெக்டாக போய் பார்த்துக்கிறேன். அவர் ஒர்க்கில் இருப்பாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேணா லொக்கேஷன் சொல்கிறேன், அங்கே போய் பார்க்குறீங்களா? ஏன் ப்ரோ என்னாச்சு? அங்கே போய் பாருங்க ப்ரோ, அங்கே இருப்பான். தேங்க்ஸ் ப்ரோ. சொல்கிற கை. டேய் தலை, உன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஃப்ளாஷ் கார்டோட ஹப் இருக்காடா? ஆமாம் இருக்குது. என்னாச்சு? எஸ்டர்டே சொன்னல தலை, ஒருத்தனுக்கு அமௌண்ட் மாட்டி அனுப்பிட்டேன்னா அவன் இப்போ அங்கடா இருக்கானாமா. ஃப்ரீயாக இப்போ வரையும் அவன் நாக்கு பிடின்னு சாகிற மாதிரி 4 மணி நறுக்குன்னு கேட்டு வருவோம். இப்போ எங்கே கீழே இருக்க? இல்லை ஒரு 10 to 15 minutes வந்துடுவேன். சரி வா, பிரேக்கில் தான் இருக்கேன், கீழே வந்துட்டு கால் பண்ணு. ஹலோ ஹலோ, யாரு கால் வந்துருந்துச்சு? ஹலோ அண்ணா, நீங்கள் ஃப்ளாஷ் கார்டு பிரகாஷ் தானே நீங்கள்? ஆமாம். ஆர்டரா? நான் லீவில் இருக்கேன். என் பர்சனல் நம்பர் எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஆர்டர்லாம் இல்லைண்ணா, உங்கள் ஹப்பில் கோபிநாத் தெரியுங்களா உங்களுக்கு? தெரியும். நம்பர் கிடைக்குமா? எதுக்கு நம்பர்? யார் நீங்கள்?
நம்பர்லாம் தர முடியாதுப்பா, பர்சனல் நம்பர்லாம் யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது? நான் அட்ரஸ் வேணால் தரேன், நேரில் வேணால் போய் பாருங்கள். நான் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன். ஆனால் நைட் ஷிஃப்ட்டுன்னு சொன்னாங்க அவங்க. 1 o'clock வந்துடுவான், வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு வெயிட் பண்ணணும்? நீங்கள் வேணால் ஒரு பண்ணுங்கள், அவனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்க. கேட்டு என் நம்பர் கொடுத்து அவனை கால் பண்ண சொல்லுங்கள். நான் நேரில் போய் பார்க்குறேன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். கீழே வாடா. வரேன். ஏய் சீக்கிரம் வாங்கடா. ஒரே நிமிஷம். ஆனால் பேசுனீங்களா? தம்பி கால் பண்ண அட்டன் பண்ணா. என்ன சொன்னா? டேய் வேலையாக இருக்கு, அப்புறமா கூப்பிட்றேன். சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அங்கே தான் இருப்போம், போய் பாருங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். எங்கே இருக்கு? அதான் அங்கே. எவ்வளோ அனுப்புனேன்? 1500 எக்ஸ்ட்ரா 100 வாங்க பண்ண மாட்டேன். வா பார்த்துக்கலாம். இவனை எப்படி கண்டுபிடிச்ச? சொல்கிறேன் ப்ரோ. இங்கே கோபின்னு யாராச்சும் இருக்காங்களா? யாரும் இல்லை. இங்கே தானே சொன்னாங்க. கோபி சிக்கிட்டான். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி இங்கே வர சொல்கிறேன். சரி, ஓகே. ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். சரி. அவனை மாதிரி இருக்கான். ஆடுறா ப்ரோ. கோபியா? ஐயே நான் இல்லை, உள்ளே இருக்கான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவனா மாட்டணும்டா. செத்தோம். எங்க இருக்கான்? கோமாளி. காசு இல்லைன்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டீங்க. காசு அனுப்பி இவ்வளோ நேரமா அவங்க. ப்ரோ என்ன ப்ரோ எங்கேயோ வந்துட்டீங்க? நானே அனுப்பியிருப்பேனே. அடையப்பா, நீ சொன்னலாம் போகுது. ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அனுப்பு. என்ன ப்ரோ செலவு பண்ணிட்டியா? கண்டுபிடிக்க முடியாதுன்னு. ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போ இருக்க வேணா அக்கௌண்ட் அனுப்பிடுறேன். பேலன்ஸ் வேணா கேஷை தட்டுமா? இல்லை, எனக்கு அக்கௌண்ட்டில் தான் வேணும். வாங்க வெளியே போய் பேசிக்கலாம். கொண்டைய பாரு, பாடி சோடா மாதிரி. எங்கடா அவன்? இவரு அமௌண்ட் செலவு பண்ணிட்டாப்புல. ப்ரோ செலவெல்லாம் பண்ணல ப்ரோ. நான் வேணா 1000 வேணா அக்கௌண்ட்டில் அனுப்புகிறேன். பேலன்ஸ் வேணா நான் கையில் தரேன் ப்ரோ. செலவு பண்ணலன்னா எப்படி அக்கௌண்ட்டில் அமௌண்ட் எல்லாம் போகும்? எனக்கு அக்கௌண்ட்டில் தான் வேணும். டேய் அதான் கையில் தரேன்னு சொல்கிறாருல, நீ கொடு ப்ரோ. ப்ரோ இப்போ சரியா போச்சுல ப்ரோ? இல்லை எக்ஸ்ட்ரா 100 கொடு. ப்ரோ எதுக்கு ப்ரோ? ஆமாம், அவன் பழைய ஆஃபீஸ் போயிட்டு அங்கே நீங்கள் வர வேண்டாமா? உன் காசு மாதிரி செலவு வேறு பண்ணி வச்சிருக்க நீ. ப்ரோ செலவெல்லாம் பண்ணல ப்ரோ. என் அமௌண்ட் என் அக்கௌண்ட்டில் தான் ப்ரோ இருந்துச்சு. அதை தான் நான் செலவு பண்ணேன். ஆக்சுவலி ஒரு கஸ்டமர் வேறு வந்துட்டாங்க ப்ரோ. அந்த அக்கா வேறு அமௌண்ட் ஒரு அக்கௌண்ட்டில் வேணும்னு கேட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் அமௌண்ட் அனுப்புனப்பவே தெரியுமில்ல உன் அமௌண்ட் இல்லைன்னு. அப்புறம் எதுக்கு செலவு பண்ண? ரிட்டர்ன் அனுப்பணும் கூட உனக்கு தெரியாதா? ப்ரோ நிஜமாக தான் ப்ரோ சொல்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்களேன் ஜிபே. இத்தனை பேருக்கு அமௌண்ட் அனுப்பியிருக்கேன், எனக்கு அனுப்பணும்னு தோணல உனக்கு? இல்லை ப்ரோ ஒர்க்கில் இருந்து ப்ரோ. அதான் நேற்று செம ஒர்க்கு. அதான் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தேன்? மேக்ஸிமம் உனக்கு அமௌண்ட் சென்ட் பண்ணுறதுக்கு என்ன ஒரு 10 seconds ஆகிருக்குமா? நல்லா வாழப்பழமாட்டா பேசுனீரா, பேனிக் ஆகாதுன்னா. இல்லை அப்படிலாம் இல்லையா ப்ரோ? இதுக்கு நல்ல நீ என்னை பிளாக் வேறு பண்ணியிருக்க. நீ யாருன்னு எனக்கு தெரியலன்னு உனக்கு தெரிஞ்சோம். நீங்கள் பாரு, பார்த்த மாதிரியே பேசுகிறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ பிளாக்லாம் ஃபோன் பாரு. நீ யாருன்னு அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிளாக் பண்ணனால உனக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகல. என்ன எனக்கு உனக்கு பேஸ் தான் மறந்து போச்சு. நோ பிரியாணி வேற லெவலு. பப்ஸ் வாயாடே. இப்போ ஜிலேபி வாயின் எப்படி சமாளிக்கிறது ப்ரோ? இல்லை பிளாக்லாம் பண்ணல. இப்போ என்ன ப்ரோ நீங்கள் அலைஞ்சதுக்கு நான் 100 ரூபா தரணும். அவ்வளோதானே ப்ரோ? உங்கள் நஷ்ட ஈடு. அவன் சம்பாரிச்ச 100 ரூபா நம்ம வாங்கணுமா? என்னதான் இருந்தாலும் என்னோட அலட்சியத்தினால தான் இப்போ நான் இங்கே இருக்கேன். என் நஷ்ட ஈடு என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ அலைச்சல். ப்ரோ இப்போ ஓகே தானே ப்ரோ? ஓகே தானே ப்ரோ? நினச்சிக்காதீங்க ப்ரோ. வரேன் ப்ரோ. ஓகே. என்னடா யோசிக்கிறேன்? இல்லை, நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு 100 ரூபா வாங்கினது கரெக்டா? அதெல்லாம் தப்பு இல்லைடா. எப்படியும் நீ அங்கே இங்கே அலைஞ்சதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வேறு யாராவது மாற்றி அனுப்புனா இப்படியெல்லாம் பண்ண மாட்டான். எதையும் யோசிக்க, அதை பார்த்துக்கலாம். சரி வா, டீ சாப்பிட போகலாம். சரி, இவன் தானே எப்படி கண்டுபிடிச்ச? அதுவா, சேட்டில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கள் அக்கா வந்து சும்மா என்னாச்சுன்னு கேட்டே இருந்தா. நானே மெசேஜ் கடுப்பில் கம்முனரி எங்கே விட்டேன்? கடுப்பில் இருந்தேன். சரின்னு சேட்டை மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். 16th October என்னமோ இவன்ட்டு வாங்கியிருக்கேன் 2 மாதத்துக்கு முன்னாடி. நமக்கு நேற்று நடந்தாலும் என்ன ஞாபகம் இருக்காது, 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கே ஞாபகம் இருக்க போகுதுன்னு கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு. அப்போ தான் சம்மந்தமே இல்லாமல் இன்றைக்கி ஏதோ பீனட் பட்டர் பிரெட் இருக்கிற ஃபோட்டோ ஒன்று எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. 2 months பிஃபோர் ஃப்ளாஷ்கார்ட்டோட சூப்பர் ஸ்பீட் சேலில் நான் பீனட் பட்டர் ஆர்டர் போட்டேன். October 16 எனக்கு டெலிவரி ஆக வேண்டியது ஆகலை. டெலிவரி பர்சனுக்கு கால் பண்ணி கேட்டேன், நாளைக்கு வருவேன். சரி ஹப் லொக்கேஷன் எங்கன்னு கேட்டேன். நான் வீட்டுக்கு போகிற வழி தான் சொன்னாப்புல. சரி நேர்லேயே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு நேர்லேயே போயிட்டேன். தம்பி அங்கே கோபிநாத்னு கேளுப்பா. ப்ரோ இங்கே கோபிநாத் இருக்காங்களா? ஆமாம் சொல்லுங்கள். ஆனால் இருக்காங்களாம்மா. ஃபோன் கொடுப்பா.
ஹலோ தம்பி கணேஷ் பேசுறேன். தலைவர் சொல்லுங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் அந்த லோடு இருக்கு. ஆமாம். அதில் ஒரு பார்சல் மிஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே. அதை எடுத்து கொடுத்துருப்பா. தலைவர் அமௌண்ட்லாம்? அமௌண்ட் வந்து 1323 ரூபா. கிடச்சிருச்சு. ஓகே இதுதான். வெயிட்டு தம்பி. ப்ரோ ஸ்கேன் பண்ணிக்கிறேன் ப்ரோ. பே ஆகிடுச்சு. இதாண்டா நடந்துச்சு. ஞாபகம் வந்ததுக்கப்புறம் போய் அவனுக்கு மெசேஜ் பண்ண தலையும் அப்ஸ்காண்டு. தெய்வமே தெரியாதுன்னு சொன்னேன், வாசலுக்கே வந்துட்டான். என்னாச்சு? இங்கே வாங்கல, அங்கே வர வேண்டியதானே. இங்கே என்ன பிடிங்கிட்டு இருந்த, என்ன மட்டும் மாட்டி விட்ட என்னவோ? அது ஒர்க் இருந்துச்சுடா, சரி முடிச்சுட்டு வரலான்னு. நான் போட்டு போயிட்டு எனக்கே போறேன். மயிறு நீ பிளாக் பண்ண போய் வந்துருக்கான ஃபிளாஷ்கா தானேன்ட்டு. நீ பிளாக் பண்ணங்காட்டி அந்த மெசேஜ் வரல. தாலி அளந்ததுக்கு 100 எக்ஸ்ட்ரா வர வாங்கிட்டு போயிட்டான். தெய்வமே ஏன் கொடுத்த? அப்போ நீ வந்து பேசிக்கலாம்ல. நல்லா லெக் பீஸோட மட்டும் நல்லா ருசியா கீழே காசு கஷ்ட கூட சாமி போட்டலாம் விடு.